ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலான கருவறைகள் இருட்டாக இருப்பதன் காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. கருவறை என்பது நிச்சயமாக இருட்டாக இருக்காது. அந்த இடத்திலே ஒரு விளக்கானது எரிந்து கொண்டிருக்கும். அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், இருட்டுன்னு சொன்னால் வெளியில் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். திடீர்னு ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ளே நாம் செல்லும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது இருட்டாக தெரியுமே தவிர, அங்கே கொஞ்சம் சென்று அந்த இருட்டானது நம்முடைய கண்களுக்கு பழகிய பிறகு நாம் உற்று நோக்கினால் அங்கே எரியக்கூடிய அந்த விளக்கானது நமக்கு கண்களுக்கு தெரியும். அந்த விளக்கினுடைய ஒளியிலே தான் மூலவரை தரிசிக்க வேண்டும். அதனை விடுத்து இந்த செயற்கையான மின் விளக்குகள் இருக்கிறது அல்லவா, அந்த பல்புகள், எலக்ட்ரிக்கல் சாதனங்களை கொண்டு அந்த மூலஸ்தானத்திலே ஒளியினை பாய்ச்சக்கூடாது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தை கருவறை என்ற பெயரிலே அழைக்கிறோம் அல்லவா. கருவறைனா என்ன அர்த்தம், எப்படி சொல்லுவோம்? ஒரு பெண்ணினுடைய அந்த கர்ப்பப்பைக்கு இணையாக பார்க்கப்படுகிறது அல்லவா. அந்த கர்ப்பப்பைக்குள்ளே கருவானது உண்டாகிறது. அந்த கரு அப்படிங்கிறது தான் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிரினத்திற்கான ஒரு ஆதார சக்தியாக உருவெடுக்கக்கூடிய அந்த இடமானது இருட்டாகத்தானே இருக்கும். அந்த இருட்டு, அதாவது நம்முடைய ஆன்ம இருட்டினை போக்குகின்ற ஒரு மூல சக்தியாக, ஒரு கருப்பொருளாக இந்த உலகத்திற்கே தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுத்தருவதோடு அந்த சக்திகளை பாய்ச்சக்கூடிய ஒரு பொருள் இருக்கின்ற ஒரு அறையானதிலே, அந்த அறையிலிருந்து ஒரு இயற்கையான முறையிலே தான் விளக்கு என்பது எரிய வேண்டுமே தவிர, அங்கே செயற்கை ஒளியினை பாய்ச்சுவதால் பலனில்லை என்பதால் தான் அப்படி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பெயரே எப்படி சொல்றா, கர்ப்ப கிரகம் அப்படின்னு தானே சொல்றா. கர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது மூலம் என்பது இருக்கக்கூடிய இடம் என்பதனால்தான் அதற்கு பெயர் மூலஸ்தானம் அப்படின்னே சொல்றார். மூலம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆதார சக்தி, ஒரு அடிப்படை சக்தி அப்படின்னு சொல்றார். இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் இந்த விஞ்ஞானிகள் ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம படிச்சிருப்போம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த ஹிக்ஸ் பாசன் விளைவின் மூலமாகத்தான் அவர்கள் நோபல் பரிசினையே பெற்றிருப்பார்கள். அந்த ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அணுவினை பிளக்கிறார்கள். எங்கே? பூமிக்கடியிலே ஒரு இருட்டான பகுதியிலே கொண்டு போய் வச்சு, பூமிக்கடியிலே ஒரு பல்லாயிரக்கணக்கான ஒரு மீட்டருக்கு அடியில் கொண்டு போய் வச்சு, அந்த இடத்திலே அந்த அணுவினை பிளக்கும் பொழுது அங்கே மாபெரும் ஒளி வெள்ளம் தோன்றியது அப்படின்னு சொல்றா இல்லையா. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கடவுளின் துகள் என்றுதான் பெயர் வைத்திருப்பார்கள். காட்ஸ் ஜீன் என்ற பெயரிலே அவர்கள் அதனை அழைத்தார்கள். அப்படி அந்த கருப்பொருளானதுதான் அங்கே வெளிச்சத்தினை தர வேண்டுமே தவிர, நாம் செயற்கையான முறையிலே அந்த இடத்திலே வெளிச்சத்தினை பாய்ச்சக்கூடாது. அதனால்தான் அந்த இடம்ங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டிலே கூட ஒரு விளக்கு என்பது எரிந்து கொண்டிருக்கும் அல்லவா. அந்த விளக்கானது தான் நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய அந்த இருட்டினை போக்கி நம்முடைய மனதிலே அந்த ஞான ஒளியினை தோற்றுவிக்கிறதுன்னு சொல்றார். அந்த ஞான ஒளியினை தரக்கூடியதுதான் அந்த மூலப்பொருள், அந்த மூல பரம்பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால மூலஸ்தானத்தில் போய் நம்ம செயற்கையாக மின் விளக்குகளை பொருத்தக்கூடாது. உள்பகுதியிலே, வெளியில் நம்ம நிற்கிற இடத்துல வேணால் நம்ம எப்படி வேணால் லைட்ஸை போட்டுக்கலாம். ஆனால் மூலவரை நான் அழகுபடுத்தி பார்க்கிறேன் என்ற பெயரிலே அங்கே மூலஸ்தானத்திலே மூலவருக்கு போய் நம்ம விளக்கு வெளிச்சத்தை, அதாவது செயற்கையான மின் விளக்குகளை சர்வ நிச்சயமாக பொருத்தவே கூடாது. அதனால தான் நிறைய பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே சுற்றி நமக்கு அந்த எண்ணெயினால் ஏற்றக்கூடிய விளக்குகளைத்தான் ஏற்றி வைத்திருப்பார்கள். அப்படி அந்த விளக்கொளியிலே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தீபாராதனை என்பதே செய்யப்படுகிறது. அந்த தீபாராதனையில் கூட பல வகைகளை வைத்திருப்பார்கள். அடுக்கு ஹாரதி அப்படிங்கிற மாதிரி அலங்கார தீபத்திலே வைத்திருப்பார்கள். நட்சத்திர ஹாரதி என்ற பெயரிலே ஒரு 27 திரிகளை வைத்து மேலே ஒன்றாக ஒரு அபிஜித்து திரியாக 28 திரிகளை வைத்து ஒரு விளக்கினை கூட காண்பிப்பார்கள். பூரண கும்ப ஹாரதி என்பதை காண்பிப்பார்கள். எதற்காக இப்படி விளக்குகளை ஏற்றி அதனை ஹாரத்தியாக இறைவனுக்கு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அங்கு இருக்க
இருக்கக்கூடிய, அதாவது இறைவனுக்கு நாம் வெளிச்சத்தை காண்பிக்கிறோம் என்பதல்ல, நம்முடைய அகத்திலே இருக்கக்கூடிய அந்த இருட்டானது நீங்கி நம்முடைய மனதிலே அந்த ஆன்மீக ஒளியானது பெருக வேண்டும். அதன் மூலமாக நம்மளுக்கு ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி ஒரு தாயினுடைய அந்த கருவறை என்பது இருட்டாக இருக்குமோ அதே போலத்தான் ஒரு ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் என்பதும் இருளிலே இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு விளக்கானது எரியப்பட்டு, அதாவது விளக்குன்னு சொன்னா எப்படி, எண்ணெயை ஊற்றி அல்லது பசு நெய்யை ஊற்றி அதன் மூலமாக விளக்கொலியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சம்பிரதாயங்களை வைத்திருக்கிறார்கள். இதில் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம், சார் நார்த் இந்தியாலாம் பார்த்தா அந்த மாதிரி இல்லையே, அங்கே எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்கா, அங்கே நல்ல லைட்ஸ்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பிரதிஷ்டாபன விதி என்பதே வேறு. அங்கே பார்த்தோம்னா அந்த கருவறை என்பது அந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்காது, அதனை மூலஸ்தானமாகவே பார்க்க முடியாது. அங்கு இருக்கக்கூடிய பிரதிஷ்டைகள் அத்தனையுமே மானசீகமான பிரதிஷ்டை அப்படின்னு சொல்றா. ஆனால் இங்கே நம்ம ஊரில் தான் பார்த்தோம்னா நம்ம அந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே, அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவாகமத்தின் அடிப்படையிலோ அல்லது வைஷ்ணவ ஆகமத்தின் அடிப்படையிலோ அந்த ஆகம விதிகளின்படி இங்கேதான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ஆகம விதிகளினுடைய அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே மூலஸ்தானத்திலே செயற்கையான முறையிலே மின்சாரம் மூலமாக ஒளியினை நிச்சயமாக பாய்ச்சக்கூடாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.